ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது டியூஸ்டே ஈவினிங் எடுத்து விலாக் தாங்க. சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ பசங்க வீட்டில் வந்துட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்றைக்கி நான் அவங்களுக்கு பண்ணி கொடுத்த ஸ்நாக்ஸ் என்ன அப்படின்னா பானிபூரி தாங்க. அது ரொம்பவே சிம்பிள். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, புதினா, கொத்தமல்லி, புளிப்புக்கு நான் புளி ஊற வச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் லெமன் கூட சேர்த்திக்கலாம். நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ அரைச்சது நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டாமல் ஊற்றினா திப்பி திப்பியாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு அதில் இருக்க காரம் புளிப்பெல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு நாங்கள் 3 பேர் சாப்பிட்றதுக்கு இந்தளவு கரெக்டாக இருந்தது. ஃபைனலாக உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம பானி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எனக்கு புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே கரெக்டாக இருந்தது. ஸோ நான் அப்படியே விட்டுட்டேன். அடுத்து என்ன, நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்து வேக வச்சுருக்கேங்க. 2 போதும். ஏன்னா நம்ம ஸ்டஃபிங் கம்மியாக தான் வைப்போம் இல்லைங்களா? ஸோ நான் லாஸ்ட் டைம் பண்ணும்போது நிறையா பண்ணிட்டேன். ஸ்டஃபிங் நிறையவே மீந்துருச்சு. அதனால் 2 உருளைக்கிழங்கு தான் எடுத்தேன். வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுட்டு கூடவே 2 பெரிய வெங்காயம் நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். ப்ளஸ் கொத்தமல்லி தழை, நான் லைட்டாக கறி மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணான்னா விட்டுடலாம். ஏன்னா நமக்கு பானிலேயே காரம் இருக்கும். நம்ம இதில் காரம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அவ்வளோதான். நான் ரெடிமேடாக வாங்கின பூரியை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேங்க. லாஸ்ட் டைம் நானே தான் பூரி போட்டேன். பட் எனக்கு அந்தளவுக்கு கிறிஸ்பியாக வரல. ஸோ இந்த டைம் ரெடிமேடாக வாங்கியாச்சு. அப்புறம் என்ன, அவ்வளோதான். ஈவினிங் நான் என் ஹஸ்பண்ட் பசங்க சூப்பராக இந்த பானிபூரி என்ஜாய் பண்ணியாச்சுங்க. நிஜமாகவே நம்ம வெளியே சாப்பிட்ற டேஸ்ட் எனக்கு அப்படியே கிடச்சிச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.